இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜோலார்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவராக இருக்கின்ற ஒரு பெண்மணியுடைய கணவர் விக்டர் திமுகவை சார்ந்தவர்கள். அந்த விக்டர் என்பவர் திமுக இளைஞர் அணி நிர்வாகி. அவர் வன்னியர் சமூகத்தை பற்றி அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார். அவர் ஆபாசமாக பேசிய அந்த ஆடியோ வெளியாகி பலரும் பார்த்திருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் கொதித்து போயிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கின்ற ஒருவர் வன்னியர் சமூகத்தை அவதூறாக, ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் வல்கராக, அரைவேக்காட்டுத்தனத்துடன், கண்ணியம் இல்லாமல் பேசியிருக்கிற அந்த திமுக இளைஞரணி நிர்வாகி விக்டரின் மீது தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி திமுக நடவடிக்கை எடுக்குமா? திமுகவுடைய பெரும்பாலான பதாகைகளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று ஒரு வாசகத்தை பதிவு செய்திருப்பார்கள். பழைய கலைஞர் புகைப்படம், பழைய அண்ணாவின் புகைப்படங்களை பார்த்தால் அதிலே தலைப்பிலே போட்டிருப்பார்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று. இன்றைக்கு இருக்கின்ற திமுகவில் அந்த கண்ணியம் இருக்கிறதா, கடமை இருக்கிறதா, கட்டுப்பாடு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், இது இன்றைக்கு மட்டும் புதிதாக வன்னியர் சமூகத்தின் மீது இப்படி அருவருக்கத்தக்க வகையில் ஒரு திமுக நிர்வாகி பேசிவிடவில்லை. ஏற்கனவே திமுக நிர்வாகிகள் பலர் வன்னியர் சமூகத்தை மிகவும் மோசமாக விமர்சித்ததை பல ஆடியோ பதிவுகள் வெளிவந்து வன்னியர் சமூகத்தின் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆளுகின்ற திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை. வன்னியர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பை தர மறுக்கிறார்கள். சமூக நீதியை தர மறுக்கிறார்கள். வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அனைவருக்குமான சமூக நீதியை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்றைக்கு சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றது திமுக அரசு. இவை ஒரு புறம். சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டு சமூக நீதி காவலர் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொள்கின்ற தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், தமிழக அரசு சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசாத எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கிட்டத்தட்ட சமூக நீதியை சாய்ப்பதிலே திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே நேர்கோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே கொட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை ஒரு புறம். வன்னியர்களை ஏமாற்றுவது ஒரு புறம். வன்னியர்களுக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை திமுக தலைமையை திட்டமிட்டு ஊக்குவிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது அந்த ஆடியோ வெளியான பிறகு. அந்த ஆடியோவை என்னுடைய இந்த வீடியோவில், இந்த காணொளியில் பதிவு செய்ய முடியும். பதிவு செய்ய முடியாத அளவிற்கு மிகவும் மோசமான, மிகவும் கொச்சையான வார்த்தைகளில் அந்த இலி பிறவி விக்டர் என்பவன் பேசியிருக்கிறான். எங்களாலும் பேச முடியும். நாங்கள் பேசினால் அவர்கள் தாங்குவார்களா? சிந்திக்க வேண்டும். நீங்கள் எங்களை நோக்கி என்ன ஆயுதங்களை வீசுகிறீர்களோ அந்த ஆயுதங்களை திருப்பி உங்கள் மீது வீசுவதற்கு எங்களுக்கு நீண்ட நேரம் பிடிக்காது. நாங்கள் நினைத்தால் உடனே செய்ய முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கட்சியில் இருக்கின்ற இளைஞர்களை கண்ணியத்தோடு வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே தான் கண்ணியம் காக்கிறோம். தொடர்ந்து இப்படியே திமுகவினர் செய்து கொண்டே இருந்தால், திமுகவை சார்ந்தவர்கள் வன்னிய எதிர்ப்பிலே ஊறி போய் வன்னியர்களை பற்றி அவதூறாக, தவறாக பேசிக்கொண்டே இருந்தால் அதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வரும். அனைவரும் அமைதி காக்க மாட்டார்கள். சிலருக்கு கோபம் வந்து பொங்கி எழுந்தால் என்ன வாகும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் கடந்த கால போராட்டங்கள் நாட்டுக்கு நினைவூட்டி இருக்கிறார். இனியாவது இதை தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். திமுக நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும். திமுக நிர்வாகிகள் இப்படியே வன்னியர் சமூகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் அதற்கான விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் விபரீதமான விளைவுகள் ஏற்படும். ஒருவேளை அப்படி விபரீதமான விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு எதிர்பார்க்கிறதா?
ஒருவேளை வன்னிய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் கோபப்பட்டு ஏதேனும் நடந்துவிட்டால் அவர்கள் மீது வழக்கு போடலாம், வழக்கு போட்டு அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா என்ற சிந்தனையும் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே மேலோங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு சமூகத்தை, ஒரு ஜாதியை இப்படி இழிவாக பேசுவது மிகவும் மோசமான செயல் என்பது திமுகவிற்கு தெரியும். அவருடைய கட்சியினுடைய முக்கியமான கொள்கையில் ஒன்றான கண்ணியத்தை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு, கண்ணியத்தை அடகு வைத்துவிட்டு, கண்ணியத்தை கடை வீதியிலே விலை பேசி விற்றுவிட்டு, வன்னியர் சமூகத்தின் மீது வேண்டுமென்று திட்டமிட்டு இப்படி ஆபாச வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்பதை அந்த பேசிக் கொண்டு இருப்பவர்கள் வன்னியர் சமூகத்தின் கடந்த கால வரலாற்றையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த கால போராட்டங்களையும் திரும்பி பார்த்து திருந்துங்கள், இல்லையே திருத்தப்படுவீர்கள் என எச்சரித்து இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.